வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா. குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நான் இடியாப்பம் தேங்காய் பால் ரெசிபி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இடியாப்பத்துக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். அதாவது இடியாப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த இடியாப்ப மாவு எப்படி செய்யணுன்றதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போ இந்த 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதில் சேர்க்கணும். ஸோ இப்போ இந்த 2 கப் அளவு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா சைடில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து பிசைஞ்சிக்கணும். ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் கையால் பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த இடியாப்பம் வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ பாருங்கள் கையில் நல்லா ஒட்டாத மாதிரி நல்லா இதை பிசைஞ்சாச்சு. ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது. ஸோ இப்போ இந்த இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த இடியாப்ப அச்சில் நல்லா இருக்கிறதுலையே சின்ன சைஸ் ஓட்டையோ அந்த தட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாவை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இடியாப்ப பிழிஞ்சிடலாம். நீங்கள் வந்து நார்மல் இட்லி தட்டில் கூட இட்லி ஷேப்க்கே நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இடியாப்பம் பிழிஞ்சிக்க போகிறோம். இந்த இடியாப்பம் பிழியும் போது பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்து கையை விட்டு எடுக்கணும். நடுவில் வந்து அதுவே வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா மாவோட பதம் வந்து கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த இடியாப்பம் வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் எல்லா தட்டுலேயுமே வந்து இடியாப்பத்தை பிழிஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டோம். இதை பிழியும் போதே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த இடியாப்ப அச்சில் தான் பண்ணணும்னு இல்லைங்க. முறுக்கு பிழிகிற அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டோம். இதை வந்து இந்த ட்ரேயில் வச்சிடலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க. நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே போதுமானது. 4 to 5 மினிட்ஸ் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் ஓவர் குக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ அந்த டைம் பார்த்துக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்குது. பிழிஞ்சு வச்ச எல்லா இடியாப்பத்தையும் இதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடுங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதுங்க, நல்லா வெந்துடும். ஸோ இதுக்கு நடுவில் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் தான் இதோட சாப்பிட்ணுன்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சைட் டிஷ் பிடிக்குதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு ஒரு தேங்காயை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுடு தண்ணி லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ இதை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டேன். அதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபில்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நல்லா பிழிஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பாருங்கள் இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நான் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்க வேண்டாம். ஸோ இப்போ இதை நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள்
5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லாவே வந்திருக்கு. அவ்வளோதான். இதை இப்போ வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அண்ட் இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடபிள் ஸ்டூ கூட நீங்கள் வந்து இதுக்கு சர்வ் பண்ணலாம். இல்லை வந்து கடலைக்கறியும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே பிளெயினாக நீங்கள் வந்து மேலே நாட்டு சக்கரை போட்டுட்டு அதோட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த தட்டிலேருந்து வெளியே வந்துடும். அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி நம்ம இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்றத விட வீக்லி ட்வைஸ் இல்லை வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து இந்த இடியாப்பம் மாவு வந்து எப்படி செய்யணுன்றது நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக அதையும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.